இன்னைக்கு வேல்யூஷன் அப்டேட் பாக்குறதுக்கு முன்னால ரெண்டு விஷயத்தை மட்டும் பார்த்துட்டு வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் விஷயம், நேத்து பாத்தீங்கன்னா 2 வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதுல உங்களுக்கே தெரியும், ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இன்டர்னல் மார்க் வந்து யாருக்குமே 14 கீழே கம்மி பண்ணி போட மாட்டாங்க அந்தந்த ஸ்டாஃப்லாம். இன்கேஸ் அப்படி யாருக்காவது ஒருவேளை இன்டர்னல் வந்து 0 இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஓ கிரேடும் கிடையாது, A+ கிரேடும் கிடையாது, 63 மார்க் எடுத்தாதான் பாஸ். அதே மாதிரி பாஸ் அவுட்டும் பாத்தீங்கன்னா அவங்க படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு 3 அட்டெம்ப்ட் தான் இருக்கும். அந்த 3 அட்டெம்ப்டுக்குள்ள அவங்க கிளியர் பண்ணிருக்கணும். இன்கேஸ் அந்த 3 அட்டெம்ப்ட வந்து கிராஸ் பண்ணிட்டா அவங்களுக்கு இன்டர்னல் மார்க் 0 தான் இருக்கும். 4வது அட்டெம்ப்ட் வரும்போது இன்டர்னல் 0 தான் இருக்கும். இது உங்களுக்கும் தெரியும். ஸ்பெஷல் கேஸுக்கும் பாத்தீங்கன்னா இன்டர்னல் 0வா தான் இருக்கும். இந்த 2 கேட்டகரி, ஸ்பெஷல் கேஸ் அண்ட் பாஸ் அவுட், இப்படி 2 கேட்டகரிக்குமே இன்டர்னல் 0 இருக்கும் போது 63 மார்க் எடுத்தாதான் பாஸ். இவங்களுக்கு எஸ் கிரேடும் கிடைக்காது, ஏ கிரேடும் கிடைக்காது. இதுதான் அபிஷியல் நியூஸ். போய் உங்க வெப்சைட்டை போய் செக் பண்ணி பாருங்க. அதுல வந்து 50 மார்க் எடுத்தா பாஸ் போட்டிருக்க மாட்டாங்க, 50% மார்க் தான் இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. உங்களை முட்டாளாக்கி லைக்ஸ் வியூஸுக்காகவும் ஆசைப்படக்கூடிய ஆளு நான் கிடையாது. ஓகே, அபிஷியல் வெப்சைட்ல என்ன இருக்கோ அதை அப்படியே வந்து நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். அண்ட் இது போக எல்லாருமே எல்லா கொஸ்டினுக்கான ஆன்சரையுமே கரெக்டா எழுதி பேஜ் எல்லாம் ஃபில் பண்ணி வச்சிருப்பீங்க. அப்புறம் ஏன் தேவையில்லாம பயப்படுறீங்க? ஏன்னா மிஞ்சி போனா ஒரு சிலர் வந்து அந்த பார்ட் பில மட்டும் 1 or 2 கொஸ்டின் எழுதாம விட்டுருப்பீங்களா? சோ அதனால இருந்தாலுமே பரவாயில்ல, பாஸ் ஆகிட போறீங்க. தேவையில்லாம பேனிக் ஆக தேவையில்லை. அண்ட் செகண்ட் நியூஸ் என்னன்னா, அந்த வேல்யூஷன் டியூட்டியை பத்தி பார்ட்டா சீரீஸ், வெப் சீரிஸா போடுறது நாம தான். நம்மள ஒருத்தர் தேவையில்லாம வந்து வம்புழுத்துட்டாப்ல, அவரை வச்சு செஞ்சு விட்டாச்சு. அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, பார்க்காதவங்க பாத்துக்கோங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃபைன். நேத்துக்கு முந்தைய நாள் வர அந்த வேல்யூஷன் பண்ணி முடிச்ச பேப்பர்ஸ் இருக்கும் பாத்தீங்களா, அதுக்கான டோட்டல் மார்க் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த டோட்டல் மார்க்கை வந்து சிஸ்டம்ல என்ட்ரி பண்ற ப்ராசஸ் பாத்தீங்கன்னா இன்னும் ஸ்டார்ட் ஆகவே இல்லை. இன்னும் 1 or 2 டேஸ்ல அந்த ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். தமிழ்நாடு லெவல் எடுத்துக்கிட்டோம்னா எல்லா ஜோன்ஸ்லயுமே பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஆவரேஜா 39% பேப்பர்ஸை வந்து கரெக்ஷன் பண்ணி முடிச்சுட்டாங்க அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைச்சிருக்கு. உங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், ஆல்ரெடி ஜூலை 4 to 12 அந்த பேப்பர் கட்டை தான் இன்னைக்கு பிரிச்சு மார்னிங்கே வேல்யூஷன்லாம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருட்டாங்க. அண்ட் இன்னைக்கு வர பார்த்தோம்னா, இன்னைக்கு வர ஒரு ஃபேக்கல்டி, அதாவது ஒரு தலைக்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த ஆவரேஜா பார்த்தோம்னா 485 to 490 பேப்பர்ஸை 490 பேருடைய பேப்பர்ஸை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வேல்யூ பண்ணி முடிச்சிருக்காங்க. ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராப்ளமேட்டிக் பேப்பர் இருக்கு பார்த்தீங்களா, அதுல வந்து கொஸ்டின்ஸ் அவங்க கேட்கும் போதே டேட்டாஸ் எல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருப்பாங்களே சம் டேட்டாஸ் எல்லாம். பட் அதை வந்து கூட கொஞ்சம் கவனிக்காம ஒரு சிலர் மட்டும் புக்ல உள்ள ஆன்சர் எல்லாம் அப்படியே ஓரியன்டா அப்படியே தான் இருக்குன்னு சொல்லிட்டு 1 or 2 டேட்டா தான் சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு கவனிக்காம அப்படியே எழுதிருந்திருக்காங்க. பட் கிடைக்கக்கூடிய ரிசல்ட் அண்ட் ஃபைனல் ரிசல்ட் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் சம் டிஜிட் மட்டும் தானே சேஞ்ச் ஆயிருந்திருக்கும். பிகாஸ் அந்த ஸ்டெப் மார்க் அண்ட் அட்டன் பண்ணதுக்கான மார்க், அது ஓரியன்டா அப்படியே உள்ள ஆன்சருக்கான மார்க் எல்லாமே கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. எதை பத்தி நீங்க ஒரி பண்ணிக்கிற அவசியமே இல்லை. ஓகே, இதுதான் இன்னைக்கு அப்டேட். அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல மறக்காம லிங்க் இருக்கு, அதையும் பாருங்க. தேங்க்யூ.